அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன். இருளை தொடர்ந்துட்டு இங்கே வா என்று அங்கே கூறு. இங்க வா, அங்க போலாம் வா என்று கூறுவான். அப்ப இந்த ஆலவாயை விட்டு திருப்பெருந்துறைக்கு போலாம் வா, அங்கே வா. இருளை துறப்பது அவசரஸ்து உள்ள வச்சிருக்கிறார். இந்த இருளை தொடர்ந்துட்டு இங்கே வா என்று அங்கே போகும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்ல, பின்னாடியும் சொல்லுகிறார், அஞ்சேன் என்ன ஆசைப்பட்டேன் அப்படின்னு. அப்படி இருக்கிற பொழுது அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார், வெளியில எங்கேயும் இல்லை, அழுது புலம்புகிறார், இந்த மாதிரி பதிகங்களை பாடிக்கொண்டு இருக்கிறார். அப்பொழுது அவருக்கு பெருமான் ஒரு குறிப்பு தருகிறார். அதாவது சிலம்பொலி கேட்கிறது அவருக்கு. இந்த சிலம்பொலி கேட்ட உடனே சுவாமி வந்துட்டார் போது, நம்ம வான்னு சொல்லி கூப்பிட்டோம், என்னை ஆதரிக்க கூடாதான்னு கேட்டோம், அடைக்கல் தரக்கூடாதான்னு கேட்டோம், வந்துட்டார் போது. வாத ஊரினில் வந்தினில் அருளி வாத சிலம்பொலி காட்சிய பரிசு, அது அவர் கேட்டு சுவாமி வந்திருக்கார் போது. அதே நேரத்தில் ஆலவாய் எல்லையில குதிரைகள் வந்து நிற்கின்றன. பெரிய பெரிய குதிரைகள் எல்லாம் வந்து நிற்கின்றன. அரசனுக்கு செய்தி போகுது, நம் ஊர் எல்லையில புதிய புதிய குதிரைகள் எல்லாம் வந்திருக்கின்றன, அந்த குதிரைகளை அழைத்துக் கொண்டு குதிரை வீரர்கள் வந்திருக்கிறார்கள் என்று செய்தி வருது. ஆஹா, இந்த குதிரைகளை வாங்கத்தானே நம்ம அனுப்பிட்டோம், நமக்கு அதிர்ச்சி வைத்தியை கொடுக்கணும்னு வாத ஊர செய்தியை சொல்லாமலேயே வைத்திருக்கிறார். இப்ப குதிரைகள் எல்லாம் வந்து விட்டன, அவர் வாங்கின குதிரைகள் தான் இது, அத்தனை குதிரைகளும் வந்து விட்டன என்று மகிழ்ச்சி பொங்க, யாரெங்கே வாதவருக்கு அழைத்து வாருங்கள் தக்க மரியாதையோடு அப்படின்னு ஒரு ஆணை பிறப்பித்து நேரா ஊர் எல்லைக்கு போனா ஒரே குதிரைகள் வாதவர்களை கூட்டிட்டு வந்தாங்க. அவரு அங்க பார்க்கிறார், அவர் குதிரை அவருக்கு கண்ணுக்கு தெரியல, இந்த குதிரையை ஓட்ட வந்த குதிரை வீரர்கள் தான் கண்ணுக்கு தெரிகிறாங்க, எல்லாம் அழகாக தான் இருக்கிறாங்க. இதுவரை குதிரைகளை பார்க்கிறார் யாரு, பாண்டியவன். எல்லா குதிரையும் ஒவ்வொரு குதிரையும் இல்ல அவ்வளவு உயரம், அவ்வளவு உயரம், ஜம்மு ஜம்மு. எல்லா குதிரையும் பார்த்த பார்வையை மாத்தவே இல்லை, குதிரைகளையா பார்த்துட்டு. ஏன்னா எப்பவுமே டூப்ளிகேட் கவர்ச்சி ஜாஸ்தி, எல்லாமே நரிதாங்க. அதான் இவரு அது ஆர்வம் பார்க்க. இவரு என்ன பார்க்கிறாரு, குதிரைகள் வந்தது ஓட்டிட்டு வந்த வீரர்களை பார்க்கிறாரு, எல்லாம் அழகழகா இருக்கு. ஏன்னா எல்லாரும் சிவகணங்கள், அத்தனையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. அதுங்களுக்கு முழங்காலுக்கு மேல ட்ரெஸ்ஸே கிடையாது இவங்களுக்கு எல்லாம். ஆனா இப்போ வெள்ளை குப்பாயம்னு ஃபுல்லா போட்டு எல்லாத்தையும் கூட்டது, அதுக்கு குஷி தாங்கல. குதிரை வீரர்களா வந்திருக்க பார்க்க அழகா இருக்கு. அது வந்து குதிரை தான் டூப்ளிகேட் நரி, ஆனா குதிரை வீரர்கள் ஒரு வீரர் எல்லாம். அந்த குதிரை வீரர்கள் அழகா இருக்கிறத பார்த்து இப்படி குதிரை வந்திருக்குது, இதுல வந்திருக்காங்க, நம்ம சாமி வந்திருப்பாரு போல இருக்கு, பாத செல்லும்போது கேட்டுச்சேன் வந்திருக்காங்க பார்க்கலாம்னு தேடுறாரு. யாரு தேடுறாரு, இப்படியே தேடுறாரு. நம்மான்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு இருக்காரு, யாரு இந்த குதிரை தலைவர், குதிரை சேவகனா வந்திருக்காரு. ஆனா அவருக்கு என்னன்னா, அரசனுக்கு முன்பாக இவரை தெரிந்தவர் போல காட்டணும்னா சிக்கல் ஆயிட்டோம். தெரிந்தவன் போல காட்டி கொண்டோம்னா நாளைக்கு நிச்சயமா ராத்திரி சிக்கல் வரும் தெரியும். அதனால அந்த நேரத்தில் இவருக்கு எதுவும் வந்துடக்கூடாது, தெரிஞ்ச மாதிரி காட்டக்கூடாது. ஆனா அப்படியும் மணிவாசகர் நம்மளை தேடுகிறார், இப்படி அப்படிப்பா எல்லாரையும் பார்க்கிறார், நம்மளதான் தேடுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டார். உடனே என்ன பண்ணார், அப்படி முன்வரிசையில் நிற்கிறார் ஒரு குதிரை. மற்ற எல்லா குதிரைகளும் டூப்ளிகேட், நிறைய குதிரை ஆக்கிட்டார். இவர் ஓட்டு வந்தது மட்டும் ஒரிஜினல் குதிரை, வேத புரவி, அதை ஓட்டிட்டு வந்திருக்கிறார். அதுல அப்படி முன்னாடி நின்று இருந்தார். இந்த குதிரைக்கு இந்த கொள்ளு கட்ட பை இருக்கும், அதுக்கு பேர் என்ன பேரு, முக்கணின்னு பேரு. அந்த முக்கணி எங்கேயாவது தூரமா பயணம் போயிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த குதிரைக்கு அந்த முக்கணியை கட்டி விட்டு கொள்ள அதை சாப்பிடுறதுக்கு வச்சிடும், அது கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிடும் அந்த முக்கணியை. அந்த மாதிரி ஒரு முக்கணி மாட்டி இருக்குது. இது நம்மள தேடலாம் அப்படின்னு என்ன பண்ணாரு, ஒரு கணப்பு கிடைச்சார் அப்படின்னு ஒரு கணப்பு கிடைச்சார். யாரு, சிவபெருமான். மணிவாசகர் உடனே திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்த உடனே அந்த குதிரையோட முக்கணியை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி, சரி பண்ற மாதிரி தன்னுடைய அந்த நீண்ட அங்கி உடைய அப்படி எடுக்க போய் காட்டிட்டார். அப்படி நீக்குனா முழுத்தடல் மேனி, முக்கணி அருளிய முழுத்தடல் மேனி சொக்கலாக காட்டிய தொன்மையும் சாப்பிட்டு வந்துட்டார்.
அப்படி காட்டினார். அவன் பார்த்த உடனே பாண்டியன் பார்த்தான், ரொம்ப அற்புதம், பாலவூரே சிறப்பு, மிக சிறப்பு, இப்படிப்பட்ட குதிரைகளை யாராலும் வாங்கி இருக்க முடியாது. யாரும் வாங்கி இருக்க அற்புதமாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள். தக்க மரியாதை உமக்கு உண்டு. எல்லாம் என்ன தகுதி ஐயா, கொண்டு போய் இந்த குதிரைகளை எல்லாம் லாயத்தில் அடையுங்கள். இனிமேல் நமக்கு குதிரைப்படை பலம் மிக்க விட்டது. நாம குதிரைப்படையில யாரும் நம்ம மிஞ்ச முடியாது. ராத்திரில தெரிய வந்தான் கொண்டு போய் உடனே குதிரைகளை எல்லாம் அழைத்து கொண்டு போனார்கள். பிரச்சனை முடிஞ்சது. யாருக்கு? ஒரு மாதிரி பிரச்சனை முடிஞ்சது. நம்மளை திருப்பூர் கூட்டு போனா பரவாயில்ல அப்படின்னு இவர் நினைச்சிட்டு போறாரு. ஆனா ராத்திரி கதை திரும்ப போகுதுன்னு தெரியல. ராத்திரி இவங்க கொண்டு போய் வச்சா ராத்திரில அதாவது டென்ஷன் ஆகி அது 12 மணிக்கு அது எல்லா குதிரையும் நரி ஆகி போச்சு. நரி ஆனதுக்கு அப்புறம் குதிரை கட்டுற கைகள்லாம் அதுக்கு சரிப்பட்டு வருமா, ஒரு இடுப்பு எல்லாம் அறுந்துருச்சு. அறுந்த உடனே எங்க போறது விருந்து, பக்கத்திலேயே இருக்கு மற்ற குதிரைங்க, கடிச்சு குதிரையை எல்லாம் சாப்பிட்டோம். ஓன்னு ஊழிச்சுட்டே எல்லாம் ஓடு, நம்மளை கட்டுறாங்களாம அப்படின்ட்டு ஓடுது. நல்லா நரியில் ஓடு. சர்க்கஸ்ல எல்லா மிருகமும் இருக்கும், ஆனா நரி மட்டும் நிறைய ஒண்ணுமே பண்ண முடியாது. மித்த பழக்கப்படுத்தலாம், ட்ரெயின் பண்ணலாம், ஆனால் நிறைய ட்ரைனிங்கும் பண்ண முடியாது. தத்துவம் அது. அப்படி அந்த நரிய கூட குதிரையாக்குவேன், நரி பயிரை விட நான் மாற்றுவேன் சிவன். நரி மாதிரி இருக்கிறவங்க நாம் எனக்கு தெரியும் என்ன வேலை பண்றதுன்னு தெரியுது காட்டுறதுக்காக நிறையவே குதிரையாக்கி கொண்டு வந்து எல்லாம் ராத்திரி ஆச்சு. அதாவது குதிரையை கடிச்சுட்டு பாண்டிய மன்னன் படுத்திருக்கு. என்ன இது நல்ல குதிரை கணக்கின்ற ஒலிகள் கேட்கும் என்று நாம் பார்த்தால் நரிகள் கூட இருக்கின்ற சத்தம் கேட்கிறது. என்ன ஆயிற்று இந்த ஊருக்கு என்று அப்படி வந்து நின்னா நிறையா ஓடுது. மக்கள் எல்லாம் அலறி அடிச்சு பதறி, இன்னும் என்னன்னு தெரியல, நம்ம ஊருக்கு இருக்கு நரி வருது அப்படின்னு உடனே மக்களை காப்பாற்ற அது பாதி மக்களை கட்சி குதிரையா அதை கொடுத்து எல்லாம் காட்டை விட்டு ஓடிடுச்சு. பேக் டு பெவிலியன் எல்லாமே. உடனே அரசர்கிட்ட ஓடி வந்தார் தளபதி. மோசம் போய்விட்டோம், இரவு நாம் தந்து வாங்கிய குதிரைகள் எல்லாம் நரிகிறார். என்ன உணர்கிறேன்? ஆம் அரசே, அவையெல்லாம் குதிரை அல்ல. குதிரையை நான் பார்த்தேனே, நீங்கள் பார்க்கும் போது குதிரை. அப்படியானால் ஏதோ மாய வித்தை செய்திருக்கிறான் ஒருவன். எல்லா குதிரைகளையும் ஒப்படைத்து விட்டு ஒரு துணை